நைட்டு போலவே வாசல்லாம் தெளித்து கோலம் போட்டுடலான்னு வந்திருக்கேன். இங்கெல்லாம் வந்து கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு தண்ணி தெளித்து நல்லா க்ளீனாக வந்து பெருக்கி விட்டுட்டோம் அப்படின்னா ஆறிடும். ஆறினதுக்கப்புறமா தான் வந்து இப்போ கோலம் போடலாம். ஒரு 1/2 hour ஆச்சும் நல்லா காஞ்சால் தான் கோலம் போட முடியும். அதனால் இப்போவே தண்ணி தெளித்து நல்லா பெருக்கி விட்டுட்டா தான் நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு தண்ணியெல்லாம் தெளித்து பெருக்கி விட்டுடுறேன். தண்ணியெல்லாம் தெளித்து நல்லா வந்து காய விட்டுருக்கேன். இப்போ வந்து ஒரு 1/2 hourக்கு அப்புறம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்குள்ளே வந்து உள்ளேயும் கொஞ்சம் பூஜை வேலைலாம் இருக்குது. அந்த வெசல்ஸ்க்கெல்லாம் வந்து நான் இன்னும் பொட்டு வைக்கல, பூஜை வெசல்ஸ்க்கெல்லாம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இது வந்து வாஷ் பண்ணி விட்டுட்டேன். வெளியிலிருந்தே கோலம் போடுறேன் அப்படிங்கிறதால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறைய கோலத்துக்கு வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணுறது. ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இது வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா இந்த மாதிரி எமர்ஜென்சியாக யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஸோ இவ்வளோண்டு எடுத்து வச்சுருக்கேன். வெளியிலிருந்தே கோலம், வெளியில் நிலவாசல், அதுக்கப்புறம் வந்து உள்ளேயும் போடணும். ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து ஊற வச்சிடலாம். தண்ணி பிடிச்ச உடனே பாருங்கள் நல்லா அப்படியே வந்து ஊறிடும். இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ரெகுலராக போடுறோம் அப்படின்னா கோலம் இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கிறது நல்லது. நான் இன்றைக்கி மறந்துட்டேன். ஸோ அதனால் இதை வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து நான் எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் இந்த மாதிரி எமர்ஜென்சிக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அவ்வளோதான். இது வந்து கரைச்சிட்டோம் அப்படின்னா கோலத்துக்கு மாவு வந்து ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இந்த மாதிரி அழகாக வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஃப்ளோவிங்காக இருக்கணும். ரொம்ப திக்காக ரொம்ப தண்ணியாக அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கரெக்டான கன்சிஸ்டன்சி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த கோலம் இழுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வெளியெல்லாம் நல்லா காஞ்சிருச்சு, ஆனால் இந்த படியில் வந்து கொஞ்சம் காயாமல் இருக்குது. அதனால் வந்து மாப் போட்டுட்டோம் அப்படின்னா வெளியே கோலம் போடுறதுக்குள்ளே இது வந்து ஆறிடும். ஸோ இதை தொடச்சி விட்டுட்டு கீழே வந்து கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்குள்ளே இங்கே வந்து தொடச்சி விடுற இடத்துல ஆறிடும். இது கொஞ்சம் வந்து பள்ளமாக இருக்குது போல் இந்த படி, அதனால் அப்படி இருக்குது, ஆறாமல் இருக்குது. அவ்வளோதான். இது வந்து ஆறிடும். நம்ம கீழே வந்து கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். அங்கே வந்து நல்லா ஆறிடுச்சு இந்த இடத்துல. ஸோ அங்கே வந்து கோலம் போட்டுடலாம். இங்கே மட்டும்தான் ஈரமாக இருக்குது, அதையும் வந்து மாப் போட்டுட்டேன். இப்போ அங்கே வந்து நம்ம கோலம் போட ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி வந்து நான் இந்த தமிழ் கோலம், சிக்கு கோலம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் வந்து போட போகிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த சிக்கு கோலம் போட போகிறேன். வாங்க கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். அங்கே இருக்கு பாரு. கோலம் வந்து போட்டு முடிச்சாச்சு. செம்மண் மட்டும் காலையில் இட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படி, அதுக்கப்புறம் வாசலுக்கு கோலம் போட்டு முடிச்சாச்சு. இதோட வந்து காலையில் தான் ஒர்க்கு. ஸோ இப்படி தான் கோலம் போட்டிருக்கேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவின் தனு விளாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு சிவராத்திரி. என்னோட வீட்டில் நான் எப்படி வழிபாடு செய்கிறேன் அப்படிங்கிறத தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி வெளியில் வந்து நான் மாக்கோலம் போட்டிருந்தேன். நைட்டு போலவே நான் வாசல்லாம் மாக்கோலம் போட்டுட்டேன். இப்போ வந்து நிலைவாசலுக்கும் பூஜை ரூம்லேயும் மட்டும் இப்போ மாக்கோலம் போட்டுட்டு எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சுக்கலாம். வாங்க. காலையில் எழுந்து இந்த மஞ்சள் குங்குமம் செம்மண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வந்து இட்டாச்சு. அவ்வளோதான். வெளி வேலை வந்து முடிஞ்சிச்சு. இப்போ வந்து பூஜை வேலை மட்டும்தான் இருக்குது. நிலைவாசலுக்கும் மஞ்சள் குங்குமம் இட்டு இங்கே வராண்டா ஃபுல்லாக வந்து தொடச்சி விட்டாச்சு. இப்போ இங்கே கோலம் மட்டும் போட்டுட்டோம் அப்படின்னா இந்த வெளியே ஒர்க்கு வந்து கொஞ்சம் முடிகிற மாதிரி இருக்கும். இந்த வராண்டாவும் நல்லா க்ளீனாக வந்து தொடச்சி விட்டுட்டேன். இப்போ இங்கே வந்து மாக்கோலம் போடுற வேலை மட்டும்தான் இருக்குது. அதே போல் பூஜை அறையிலையும் மாக்கோலம் போடணும். நிவேதனத்துக்காக எங்கள் ஊர் சைட்லாம் பொதுவாகவே இந்த சுண்டல் வச்சு வழிபாடு செய்வோம். நிவேதனம் அப்படின்னாலே இந்த ஈவினிங் டைமில் சுண்டல், அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல் இதெல்லாம் வச்சு தான் நாங்கள் வந்து பூஜை பண்ணுறது. ஸோ அதுக்காக வந்து இப்போ சுண்டலும் சக்கரை பொங்கலும் வந்து ரெடி பண்ணுறதுக்கு முதல்ல சுண்டல் ஊற போட்டுட்டு வெளியே வந்து அந்த நிலைவாசலுக்கு கோலம் போடாமல் இருக்குது. ஸோ அதை வந்து போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம நிவேதனம் செய்யறதுக்கும் அது நல்லா கோலம் போட்டதுக்கப்புறம் ஆறுனதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஊர் சைடெல்லாம் இந்த சுண்டல் வந்து ஈவினிங் டைமில் வச்சு படைப்போம். சுண்டல் வச்சு படைக்கிறது வழக்கம். ஸோ ஈவினிங் டைமில் படைக்கிறதால இப்போ காலையில் வந்து அந்த சுண்டல்லாம் ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 வகையில் எடுத்து வச்சுருக்கேன். வெள்ளை மூக்கல்ல, அதுக்கப்புறம் அந்த கருப்பு மூக்கல்ல, அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி இதெல்லாம் சேர்ந்து சுண்டலாக வந்து செஞ்சு இறைவனுக்கு வந்து படைக்கிறது வழக்கம்.
ஸோ அதனால் இது நல்லா ஊறிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். இப்போ வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அடுத்த வேலையை பார்க்கலாம். சுண்டலுக்கு ஊற போட்டுட்டு இப்போ நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் இட்டுட்டேன். அந்த நிலைவாசல் படி வந்து ஆறிட்டு இருக்கும். இப்போ போயிட்டு அந்த மாக்கோலம் இட்டுட்டோம் அப்படின்னா வேலை வந்து முடிஞ்சிடும். நிலைவாசல், படிவாசல், அதுக்கப்புறம் வந்து உள்ள பூஜை ரூம் எல்லாத்துக்கும் வந்து மாக்கோலம் இட்டாச்சு. நிலைவாசலுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் இட்டுட்டேன். சக்கரை பொங்கல் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஒரு பக்கம் சுண்டலும் வந்து இப்போ தாளிச்சிட்டோம் அப்படின்னா நிவேதனம் ரெடி ஆகிடும். சக்கரை பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த கருப்பா வெல்லம் வரும் இல்லையா, அது போட்டால் தான் இந்த சக்கரை பொங்கல் வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த ஒரு மாதிரி உப்பு கலந்த வெல்லம் வருது இப்போல்லாம், அது போட்டால் இந்த மாதிரி வெள்ளையாக தான் இருக்குது. ஸோ வெல்லம் அந்த கலரில் வந்து கிடைக்கல, அதனால் இதை வந்து போட்டிருக்கோம் பாருங்கள். இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோவில் காட்டியிருப்பேன், அதுக்கும் இதுக்கும் நல்ல டிஃபராக இருக்கும். எப்பயுமே இந்த உப்பு கலந்த வெல்லம் வந்து போட்டால் இந்த மாதிரி தான் ஒயிட்டாக இருக்குது, ஒரு மாதிரி கலரே வராது. இப்போ வந்து டைம் வந்து ஒரு 7 o'clock ஆயிடுச்சு. இப்போ இருக்கிற விக்கிரகங்களுக்கெல்லாம் அபிஷேக வழிபாடு செஞ்சு பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். சிவராத்திரி அன்னைக்கு காலையில என்னோட விரதத்தை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அன்னைக்கு பகல் முழுக்க இரவு முழுக்க பட்டினி விரதம் இருந்தேன். அடுத்த நாள் காலையில என்னோட விரதத்தை முடிச்சுக்கிட்டேன். விரதத்தை முடிக்கிறது அப்படின்னா நம்ம சாப்பிட்டுக்கலாம், ஆனா தூங்கக்கூடாது. அன்னைக்கு பகல் முழுக்க, அடுத்த நாள் பகல் முழுக்க விரதம் இருக்கணும். அடுத்த நாள் இரவு போலதான் நான் தூங்க போயிருந்தேன். ஆனா சொல்லணும் அப்படின்னா ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. நேத்தே கொடுக்க வேண்டிய வீடியோ, ஆனா டயர்ட்னால என்னால வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல, எடிட் பண்ண முடியல. அதனாலதான் இன்னைக்கு அப்லோட் பண்ணிருக்கேன். சிவராத்திரிக்கு அடுத்த நாள் மாலை 6 மணிக்கு பூஜை வழிபாடு செஞ்சு நம்மளோட விரதத்தை கம்ப்ளீட்டா முடிச்சுக்கலாம். அதுக்காக மார்னிங் போலவே லிங்கம் வடிவத்துல வர மாதிரி ஐஸ் கியூப்லாம் நான் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். அன்னைக்கு ஈவினிங் போல இந்த ஐஸ் கியூப் லிங்கம் வச்சுதான் வழிபாடு செஞ்சிருந்தேன். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கவின் தனு vlogsக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல பார்க்கலாம். பாய் ஃப்ரம் துளசி.